மாலை வணக்கம். இந்து தமிழ் திசை நாளிதழ், லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன், டெட்டால், பனேகா ஸ்வஸ்த் இந்தியா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இந்திய மருத்துவ சங்க தமிழ் மாநில பிரிவு, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் மருத்துவத்துறையில் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வரும் மருத்துவர்களுக்கு மருத்துவ நட்சத்திரம் விருது வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று விருதுகளை வழங்கி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மிஸ்டர் எம். சுப்பிரமணியம் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும், மருத்துவ நட்சத்திரம் விருதுகளை பெற வருகை தந்திருக்கும் மருத்துவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்வின் தொடக்கமாக இப்போது தமிழ்த்தாய் வாழ்த்து. I kindly invite the editor of the Hindu Tamil, Mr. Ashokan, to give the welcoming speech. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. காலமறிந்து கூவும் சேவலை கவிழ்த்து போட்டாலும் நிறுத்தாது, கல்லை தூக்கி தலையில் வைத்தாலும் கணக்காய் கூவும் தவறாது என்றான் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவ்வாறாக இந்திய திருநாட்டில் 133 ஆண்டுகால பாரம்பரியமிக்க தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் குழுமத்திலிருந்து 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி தமிழால் இணைவோம் என்கிற முழக்கத்தோடு தொடங்கப்பட்டதுதான் இந்து தமிழ் திசை நாளிதழ். கடந்த 7 ஆண்டு காலமாக தமிழ் மக்களின் பேராதரவோடு நடைபெற்று 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து கொண்டிருக்கிற இந்து தமிழ் நாளிதழ் அன்றாட செய்திகளை தருவதோடு மட்டுமல்லாமல் ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் மேம்பாட்டிலும் தன்னாலான பங்களிப்புகளை செய்ய வேண்டும் என்கிற பெருநோக்கில் கொரோனா போன்ற பெருந்தொற்று காலத்திலும் இணைய வழியே பல்வேறு சிறப்புமிக்க நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் ஜூலை 1 தேசிய மருத்துவர் தினத்தை முன்னிட்டு இந்து தமிழ் திசை நாளிதழும், லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன் மற்றும் டெட்டால், பனேகா ஸ்வஸ்த் இந்தியா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இந்திய மருத்துவ சங்க தமிழ் மாநில பிரிவு, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இணைந்து தமிழகத்தில் சிறப்பான முறையில் மருத்துவ பணியாற்றும் மருத்துவர்களை பாராட்டி கௌரவிக்க மருத்துவ நட்சத்திரம் விருது என்கிற விழாவினை திட்டமிட்டது. இந்த சிறப்புமிக்க விழாவில் கலந்து கொள்ள விருது பெற வந்திருக்கிற மருத்துவர்களையும் இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி விழாவிற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்ற வருகை இருந்திருக்கிற மரியாதைக்குரிய தமிழக சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அத்துணை பெருமக்களையும் வரவேற்பதற்காக இந்து தமிழ் திசையின் ஆசிரியர் திரு கே. அசோகன் அவர்களை உங்கள் அன்பான கரவொலியோடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறேன். இந்து தமிழ் நாளிதழ் துவங்கி இந்த செப்டம்பர் மாதத்தோட 8 வருடம் நிறைந்து 9 வருடங்கள் நான் அதில் அடி எடுத்துக்கிறோம். இது ஒரு பெருமைக்குரிய விழா. எப்படின்னா, அதாவது எங்களுக்கு மிக மிக பெருமை தரக்கூடிய விழா. ஏன்னா இது போன்று தொடர்ந்து நாங்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கின்ற விருதளிப்பு நிகழ்வுகள் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றையுமே எவ்வளோ ரொம்ப தூய்மையாக, நேர்மையாக, ரொம்ப ஆழ்ந்து பார்த்து மிக பொருத்தமானவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒவ்வொரு முறையும் இந்த விருதளிப்பு விழாக்கள் எனக்கு சோதனையாகவே இருக்கும். முதல்ல தமிழ் திரு விருதுகள் அப்படின்னு தமிழறிஞர்கள் விருது கொடுத்தோம். அப்போ மிக சரியான பொருத்தமான நடுவர்களை வைத்து ரொம்ப அற்புதமான ஒரு தேர்வு முறையை பயன்படுத்தி பல நாட்கள் எடுத்துக்கொண்டு தான் தமிழறிஞர்களை தேர்ந்தெடுத்து விருது கொடுத்தோம். அடுத்து நாளைய விஞ்ஞானிகள் அப்படிங்கிற ஒரு பேரில் குழந்தைகளை கண்டுபிடிப்புகளை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக அது ஒரு நிகழ்வு நடத்தினோம். அதுவும்
தமிழ்நாடு அறிவியல் கழகம் அவங்க தான் மிக பொருத்தமானவங்க, தமிழ்நாட்டினுடைய பள்ளிகளோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து பண்ண, அதுவும் பல மாத உழைப்பு எடுத்து மிகச் சரியான ஒரு ஆர்வமுள்ள குழந்தைகளுக்கு வந்து மாவட்ட வாரியாக போட்டிகள் வைத்து அந்த போட்டிகளில் வந்து அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை கொண்டு வர சொல்லி அதுக்கப்புறம் வடிகட்டி தேர்ந்தெடுத்து மிகச்சிறந்த குழந்தைகளுக்கு நாங்கள் பரிசு கொடுத்தோம். இந்த நாளைய விஞ்ஞானிகள் மாதிரி தான் அன்பாசிரியர்கள் விருது அப்படின்றதும் ஒன்று கொடுத்தோம். அதாவது மாணவர்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்து கல்வி அளிக்கின்ற ஆசிரியர்களை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக கற்பித்தல் மட்டுமல்லாமல் தங்களுடைய அன்பாலையும் குழந்தைகளை கவர்ந்த, அதாவது பாடத்திட்டங்களை தாண்டி மாணவர்களை கவர்ந்த புதுமையாக சில விஷயங்களை புகுத்தி அவங்களை வந்து நல்வழிப்படுத்துகிற ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அன்பாசிரியர் அப்படி ஒரு விருது கொடுத்தோம். ஸோ அந்த வரிசையில் வந்து ஒவ்வொரு முறையும் தகுதியும் திறமையும் மிக்கவர்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விருது. என்னுடைய பத்திரிகையினுடைய பாட்டம் லைன்ஸ் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சிந்திக்க வைக்கும் சாதிக்க தூண்டும் அப்படின்னு தான் நாங்கள் போட்டிருக்கோம். சிந்திக்க வைக்கும்னா எங்களுடைய செய்திகள் கட்டுரைகள் மூலமாக மக்களை வந்து கூடுமான அளவுக்கு நல்ல விஷயங்களை நோக்கி சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆங்கிலேயத்தினுடைய முதல் போட்ட தலையங்கத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பத்திரிகை என்பது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை மட்டும் சொல்வது அல்ல, அந்த மக்கள் என்ன நினைக்க வேண்டும், எந்த கோணத்தில் நினைக்க வேண்டும் என்பதை கூட வழிகாட்டி சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து ஒரு பேப்பர் வந்து கடமை சரியாக, அதுக்கு தான் சிந்திக்க வைக்கும் போட்டோம். சாதிக்க தூண்டுங்கிறது இந்த மாதிரியான விருதளிப்பு நிகழ்ச்சிகளை தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு ஊக்கம் உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள் வந்து எப்படியாவது நல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து எங்களால் முடிந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மக்கள் தங்களை பற்றி கொண்டு போய் சேர்த்தா இன்னும் நிறைய பேர் உற்சாகத்தோடு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அமைச்சர் அவர்களை வந்து வந்தது மிக 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 பொருத்தமான விஷயம். என்ன காரணம்னா, இன்றைக்கி வந்து நாடே வந்து மருத்துவர்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய ஓயாத உழைப்பு, அவங்களோட தியாகம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அரசியலில் பொது வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறவர் தான் நம்ம அமைச்சர். அவர் வந்து நான்லாம் 30 வருஷம் பத்திரிகை துறையில் இருக்கேன். அவர் ரொம்ப நெருங்கி பழகினது கிடையாது. ஆனால் தூரத்துலேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து நிருபர்கள் போவாங்க வருவாங்கன்னு. அவர் வந்து வீட்டில் இருக்கிற நேரத்தை விட வீதியில் இருக்கிற நேரம் தான் அதிகம், பொது காரியங்களுக்காக. எப்போவும் மக்களோடவே இருந்துக்கிட்டு இருப்பார், மக்களோடவே பண்ணிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து இந்த மருத்துவத்துறைக்கு சுகாதாரத்துறைக்கு ஒரு அமைச்சராக போட்டதுங்கிறது, ஏன்னா மிக மிக சோதனையான ஒரு காலகட்டத்தில் இந்த ஆட்சி வந்த பிறகு எடுத்துக்கக்கூடிய துறைகளிலே மிக மிக சோதனையான துறைன்னா மருத்துவத்துறையாக தான் இருந்திருக்கு. மருத்துவத்துறை இருக்கவங்களுக்கு தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்குது. ஆட்சி மாற்றம் வந்து அதை பார்த்து இன்னும் புதிய வேகப்படுத்தி எல்லாம் பண்ணி கொண்டு போனோம்னா மிக கடுமையான ஒரு உழைப்பாளி தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மிகச்சரியாக அவரை கொடுத்ததுக்காக முதல்ல வந்து இந்த அரசை நாங்கள் பாராட்டுறோம். ரெண்டாவது, இந்த விழாவுக்கு வந்ததுக்கு அவர் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதாவது ஒரு தேர்வு முறை என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து முதல்ல திறமை உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு திறமை உள்ளவர்கள் தான் நடுவர்களாக பண்ணணும். நடுவர்கள் வந்து முடிவு பண்ணிட்டாலே அந்த விருது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் ஐஎம்ஏ வந்து எங்களுக்கு வந்து பெருந்துணையாக இருந்திருக்கு இந்த விஷயத்தில். அதாவது ஆழ்கடலுக்குள்ளே மூழ்கி முத்து எடுத்துட்டுவான்னு சொன்னால் எல்லா முத்துமே நல்ல முத்து. டாக்டரில் யார் பெரிய டாக்டர், சின்ன டாக்டர், நல்ல டாக்டர், இல்லாத டாக்டர்னு சொல்லவே முடியாது. ஆனால் அதுக்குள்ளே இன்னும் ஒரு வடிகட்டி ஒரு சரியான ஒரு முறையை பயன்படுத்தி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 க்ரீம் மாதிரி அது நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னென்ன ஒன்று சொல்லுவாங்க, நோக்கம் நல்லா இருந்தால், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், நோக்கம் நல்லா இருந்தால் கமண்டலத்தில் கூட கங்கை நதி அடக்கிடலாம் அப்படின்னு. இப்போ இங்கே இருக்கிறது வந்து ஒரு கமண்டலம் மாதிரின்னு வச்சிங்கன்னா எங்களுடைய நோக்கம் நல்ல டாக்டர்களை அடையாளம் காட்டணும்னு இந்த ஹோல் டாக்டர் அந்த ஃப்ரெட்டர்னிட்டி எல்லோரும் ரெப்ரசென்ட் பண்ணுறதா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இங்கே வந்திருக்க சில 100 பேர் என்பது தமிழ்நாட்டினுடைய அத்தனை பேருக்குமான ஒரு பிரதிநிதிகளாக நீங்கள் இருக்கீங்க. பெருமையோட மெடல் வாங்கும்போது உங்கள் கூட படித்தவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் சீனியர்ஸு எல்லாரையும் நினச்சிக்கிட்டு அவங்களும் சேர்ந்து நீங்கள் வாங்குறதா நினச்சிக்கிங்க என்று கேட்டு, மேடம் சுதா சேஷன் மேடம் இன்னொரு அவங்க வந்து அவங்க என்ன வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இன்னொரு விஷயம்னா அவங்க வந்து ஒரு 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 வகையில் அவங்க பத்திரிகையாளர் கூட, அவங்க பேச்சாளர் பத்திரிகையாளர்னு அவங்க இங்கே வந்ததுலேயே ரொம்ப சந்தோஷம். இந்த விழா வந்தது இன்னொரு வகையில் வந்து ஒரு சிறப்பு பெறுகிறது. இந்த அரங்கத்தில் அவங்க வந்து ஒரு நடுநாயகமாக அவங்க அமைச்சரோடு இருக்கும்பொழுது இந்த விழாவுக்கு இன்னொரு சிறப்பு வருதுன்னு நினைக்கிறேன். லிம்ரா நிறுவனத்துக்கு வந்து மிகப்பெரிய எங்களுடைய மனமார்ந்த ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணி எடுத்தது. அதே மாதிரி டெட்டால் முதல்ல இருந்து நம்ம ஸ்பான்சருங்கிறத விட அவங்க சில புதுமையான ஐடியாக்கள்லாம் உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மற்ற எல்லாருடைய ஸ்பான்சர்ஸ்க்கு வந்து, ஏன்னா அது அவங்க இல்லைன்னா இது நடக்காது, அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி மேற்கொண்டு தொடர வழிவிட்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து இந்த நிகழ்வில் தமிழகம் முழுக்க உள்ள மருத்துவ பணியில் அர்ப்பணிப்போடு சேவையாற்றிய மருத்துவர்களை தேர்வு செய்து தந்து இந்த நிகழ்விலும் இணைந்திருக்கிற இந்திய மருத்துவ சங்க தமிழ் மாநில பிரிவின் தலைவர் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களை உங்கள் கரவொலியோடு அன்போடு வரவேற்கிறேன். அவரின் சில வார்த்தைகளால் இந்த மேடை பொலிவு பெறும். மாலை வணக்கங்கள். விழாவிற்கு தலைமையேற்று மருத்துவ நட்சத்திர விருது வழங்கி சிறப்புரை ஆற்ற இருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்பு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களே, இந்து தமிழ் திசை ஆசிரியர் திரு அசோகன் அவர்களே,
வாழ்த்துறை வழங்க இருக்கும் தமிழ்நாடு அரசின் ஆலோசகர் மருத்துவர் குகநாதன் அவர்களே, ஜிஆர்டி நகர் மாளிகை துணைத் தலைவர் திரு பாலாஜி அவர்களே, முகமது கனி அவர்களே, தமிழ்நாடு கிளை செயலாளர் மருத்துவர் ரவிக்குமார் அவர்களே, தமிழ்நாடு கிளை பொருளாளர் மருத்துவர் டாக்டர் என்ஆர்டி தியாகராஜன் அவர்களே, விருது பெறும் மருத்துவ பெருந்தகைகளே, நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, விருந்தினர்களே, தமிழ் திசை மற்றும் லிம்ரா நிர்வாகிகளே, இந்து தமிழ் திசை நாளிதழ், லிம்ரா மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் இணைந்து தேசிய மருத்துவர்கள் நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் தலை சிறந்த மருத்துவர்கள் மாவட்டந்தோறும் 5 சிறப்பான பணியாற்றும் மருத்துவர்களை தேர்ந்தெடுத்து மருத்துவ நட்சத்திரம் என்ற சிறப்பினை வழங்கும் விழாவாக இன்று அமைந்துள்ளது. நமது மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களை நேரில் அழைப்பு கொடுத்ததற்கு உடனடியாக இசைவு தெரிவித்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜூன் மாதம் 27 மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் நம் மருத்துவ மன்ற சார்பில் நடைபெற இருக்கும் மருத்துவ தினம் நடத்த அழைத்ததற்கு நீங்கள் நடத்த வேண்டாம், உங்கள் சார்பாக நாங்கள் நடத்துகின்றோம், அந்த அரசு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்யுங்கள் என்று எங்களை அழைத்தார்கள். அதற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி நமது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர்கள் தலைமையில் மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் முதன்மை செயலாளர் அவர்கள் முன்னிலையில் மருத்துவ தினம் நடத்தப்பட்டது. விழாவில் நமது இந்திய மருத்துவ சங்க நிர்வாகிகளை முதலில் அழைத்து இந்திய மருத்துவ சங்கத்திற்கு விருது வழங்கி பெருமைப்படுத்தினார்கள். இவ்விழாவினை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு அரசுக்கும் மற்றும் மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொரோனா என்ற பெருந்தொற்றை கடக்க நாள்தோறும் கண் துஞ்சாது பாடுபடும் தியாக தீபங்களாக விளங்கும் மருத்துவர்களை பாராட்டி சிகிச்சை வழங்குவதில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக புகழ்பெற உழைக்கும் மருத்துவர்களை தமிழ்நாடு அரசு பாராட்டியிருக்கின்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு மக்களுக்கு மருத்துவ விழிப்புணர்வை தொடர்ந்து செய்து வரும் இந்து தமிழ் திசை நாளிதழை பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். ராஜபாளையம் மருத்துவர் கு கணேசன் அவர்கள் 8 ஆண்டுகளாக நாளிதழில் நடுப்பக்கங்களில் 86 கட்டுரை எழுதினார்கள். கட்டுரைகள் அனைத்தையும் கோர்த்து கொரோனாவை வெற்றி கொள்வோம் என்ற நூல்தான் தமிழில் வெளிவந்த முதல் கொரோனா தமிழ் நூல். இந்த பெருமைக்குரிய நூலை இந்து தமிழ் திசை தான் வெளியிட்டது. இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் மேற்கு வங்கத்தின் மேனாள் முதல்வரும் சிறந்த மருத்துவ அறிஞரும் இந்தியாவின் மிக உயரிய பாரத ரத்னா விருதை பெற்றவருமான பிசி ராயின் நூற்றாண்டை போற்றுமாறு மருத்துவர் நாள் விழா அமைந்துள்ளது. கொரோனா நுண்மி உலகை துன்புறுத்தி பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்களை காவு வாங்கி வரலாற்றில் இடம் பிடித்த இப்போதில் முன் எப்போதையும் விட மருத்துவர்களின் அரும் பணியையும் முக்கியத்துவத்தையும் உலகம் நன்கு உணர தொடங்கியுள்ளது. கால நேரம் கருதாது பிணி நீக்கும் பணியாற்றும் மருத்துவ பெருந்தகைகளின் சிறப்பை போற்றுமாறும் அவர்களுடைய தன்னலமற்ற தொண்டை கொண்டாடி வாழ்த்துமாறும் இந்நாள் அமைந்துள்ளது. உயிர்வலி குறைவின் அறிகுறிகளை மக்கள் உணருமாறு செய்து முனைப்பான மருத்துவத்தை உடன் தொடங்கி கொரோனா உயிரிழப்பை குறைப்பதையே 2020ஆம் ஆண்டு மருத்துவர் நாள் விழா முழக்கமாக இந்திய மருத்துவ மன்றம் முன்னிறுத்தி இருந்தது. அதில் வெற்றி அடைந்த நிலையில் 2021ஆம் ஆண்டில் முழக்கமாக தடுப்பூசி இயக்கம் தோற்றப்பட்டது. இன்றைய தேதியில் கரோனாவை ஒழிக்க உலகமே தேடும் ஒரே ஆயுதம் தடுப்பூசி. நமது அரசு போதிய நிதி ஒதுக்கி விரிவான திட்டங்களை தயாரித்து போர்க்கால நடவடிக்கை போல் உரிய அளவு தடுப்பூசியை ஒன்றிய அரசிடம் பெற்று மாநிலம் முழுவதும் விநியோகம் செய்து தடுப்பூசியை மக்களுக்கு கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் முயற்சி பாராட்டத்தக்கது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கொரோனா
தடுப்பூசி செலுத்தி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் இந்திய மருத்துவ மன்றம் தமிழ்நாடு கைகோர்த்து துணையாகும். தனியார் சமுதாய நலத்திற்காக நாளும் உழைக்கும் மருத்துவர்களின் அரும்பணியை போற்றவே மருத்துவர் நாள் விழா கொண்டாடப்படுகின்றது. மிக குறைவான இறப்பு விகிதத்துடன் பெரும்பாலான நோய்களின் நோய் நீக்கம் ஆகியவை வாயிலாக கொரோனா தொற்றுடன் போரில் இந்தியா பிற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் திகழ்கின்றது. இது நொடி நேரமும் ஓய்வில்லாது உழைக்கும் மருத்துவ சமுதாயமும் தமிழ்நாடு அரசும் இணைந்து சாதித்திருக்கும் சாதனை எனலாம். தேவையான அளவில் அனைத்து வகை மருத்துவ பொருட்களும் ஆக்சிஜனும் தங்கு தடையின்றி நோயாளிகளுக்கு கிடைக்குமாறு செய்வதில் அரசு மிகுந்த கவனமுடன் இருக்கின்றது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள், நலத்துறை செயலாளர் அவர்கள் ஒன்றிணைந்து தேவையான ஆய்வகங்கள், மருத்துவ வசதிகள், சிறப்பு மருத்துவமனைகள் அமைத்து கொரோனா நோயை அறவே அகற்றும் பணியில் முனைந்தது மிகவும் பாராட்டத்தக்கது. இந்த போர்க்கால பணிகளில் தமிழ்நாட்டு மக்களிடம் நலம் காக்கும் முயற்சியில் முதன்மை பொறுப்புடன் செயலாற்றும் முதலமைச்சர், நலத்துறை அமைச்சர், மருத்துவ பெருந்தகைகள், செவிலியர்கள், நல்வாழ்வு பணியாளர்கள் ஆகியோரை இம்மருத்துவர் நாளில் நன்றியுடன் வணங்குகின்றோம். கொரோனாவிலிருந்து மக்களை காக்கும் மருத்துவ பணியில் தங்கள் இன்னுயிரை ஈர்த்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பிற முன்கள பணியாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசு வழங்க தொடங்கியிருக்கும் கொடைத்தொகை அவர்தம் குடும்பங்களின் வாழ்வில் ஒளியேற்றும் என்பதை நன்றியுடன் தெரிவித்து, இதற்கு காரணமான மாண்புமிகு முதலமைச்சர், மருத்துவத்துறை நல அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் மிகுந்த அன்பை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். IMA தமிழ் மாநில பிரிவு தலைவர் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. இந்த சிறப்புமிக்க நிகழ்வை இந்து தமிழ் திசை குழுமத்தோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற ரெக்கிட் நிறுவனம் டெட்டால் ஸ்வஸ்த் பனேகா இந்தியாவின் பொறுப்பாளர்களில் ஒருவரான டாக்டர் சொத்சுனா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். Good evening, one and all. Honorable Minister, the President of the IMA of the Tamil Nadu chapter, esteemed co-sponsors, eminent doctors, organizers, I am glad to be representing Dettol Banega Swasth India today. Benjamin Disraeli said, individuals can form communities, but it is institutions alone that can create a nation. We are fortunate to be in the presence of such august institutions as the government, the representatives of the medical fraternity, the IMA, eminent journalistic associations such as the Hindu, representatives of business and education. And as Reckitt and Dettol, we have been institutions of our own right, proudly standing by communities, doctors and frontline workers with our innovative solutions which have combated the scourge of diseases and epidemics for the past 200 years. At Reckitt, we take our mission to protect, heal and nurture seriously and have stamped our seal of protection on world-famous events like the Kumbh and the Hajj journeys. In 2021, in the post-pandemic world, we continue to support global events such as the Dubai Expo 2020 and the COP26, events that hold great significance in our journey of recovery in the post-pandemic era. We believe in resilience and sustainability, and through our social impact program, Dettol Banega Swasth India, we leverage the best of science and evidence-based research to trigger product renovation and innovation to find solutions to the wicked problems around us. The school hygiene program, which is run in Tamil Nadu by the Collective Good Foundation, represented today by Mr. Vaidyanathan and Mr. Avai, is one of the many flagship programs that Banega Swasth India program supports. We are also bringing coding and STEM education into Banega Swasth India with our partnership with White Hat Junior. Today, I extend my heartfelt gratitude to the heroic doctors who have led the charge against COVID and have ensured that healthcare is a right and not a privilege to be earned. I congratulate the Hindu team, which has brought together these eminent institutions to celebrate the contributions of the noble medical fraternity. Thank you. அடுத்ததாக இந்த இனிய நிகழ்வில் வாழ்த்துரை வழங்குவதற்கு இந்திய மருத்துவ சங்க தமிழ் மாநில பிரிவின் செயலாளர் டாக்டர் ரவிக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திருக்குறள் போல் சுருக்கமாக வாழ்த்துரை அமைந்தால் நன்று. Respected Honorable Minister,
respected President, IMA Tamil Nadu, the great dignitaries who have assembled over here, the Maruthuva Natchatrangal, the stars of the medical profession who have assembled over here, FMG students who have cleared and who have entered into the profession of medicine, and all the dignitaries who have come over here. It's a great pleasure to be with you all in this day. It's a great occasion to become a doctor. We doctors are being called as the saviors of the human community. Yes, we are all. The corona has taught us and made the entire country, the entire world, the entire human to know that the doctors are the saviors of the human community. But to become the doctor, it is not such an easy thing. As a childhood, we have lost to play with our colleagues, the children. As adolescents, we've missed the chance of chatting with each other. As adults, we missed so many things. The socialization with the public, we missed it. As elders, we are missing the chance to play with the grandchildren. We are missing the chance to have relaxation. That is the dedication of the doctors. That is the reason why we have attained the mark of the saviors of the human community. IMA, we felt that the Doctors' Day should be celebrated by the public and various associations. I am very much thankful and proud that the Hindu Tamil came forward and doing this, our vision, our mission as the saviors. They are celebrating our mission and vision as the saviors. Thanks to the Hindu Tamil, and our gratitude and thanks to the Tamil Nadu government who came forward and celebrated the Doctors' Day on the 1st July, inviting us and giving us the recognition. Friends, as doctors, our children also will be doctors. Don't worry about what all sacrifices you are doing. It is the God-given gift for us that we should serve the community. My child will do it, and the entire community, we have to save the community. Thank you very much for giving me this opportunity. Thank you. அடுத்ததாக இந்த நிகழ்வில் வாழ்த்துரை வழங்குவதற்காக புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை மருத்துவர் மரியாதைக்குரிய டாக்டர் CMK ரெட்டி அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறோம். Honorable Minister for Health, IMA stalwarts of Tamil Nadu, Dr. Uganandan, the Hindu Tamil Nirvagigal, my dear young doctors and their parents, relatives, good evening to all. I have already spoken a little bit of the issues. I just wanted to tell you that the past 19 years, what Limra has been doing is something extraordinary, and he is not doing it on a commercial basis. That's what I really congratulate him. Otherwise, this meeting is not necessary. He is providing facility for doctors to go do medicine abroad when they can't find either medical seat here for various reasons, and then also getting them ready for the entrance examination here, NEET, so that they could pursue their studies in India. So this is a great service you are doing, Dr. Ghani. I congratulate you. Coming to Tamil Nadu, my dear friends, I think you should be congratulated for being a medical fraternity in Tamil Nadu, because this has always been in the forefront in the country in various fields. Take, for example, organ transplantation. We've been always #1 in the country for the last consecutively 5-6 years. Similarly, infant mortality rate. Even now, the present
pandemic, the management of COVID by Tamil Nadu Health Department is exemplary. You can compare the figures with the neighboring states which have much less districts, much less population than Tamil Nadu. And we have done much better. We congratulate the Honorable Health Minister and also Honorable Chief Minister, who has put his all his heart and soul. Munu gavanathu avaru inda vyadi patti gavanikiraru. We are very grateful to Honorable Chief Minister also on this occasion. Before I conclude, I think I touched upon some of the legal issues which you are going to face. Prepare yourself. Medicine is not like a bed of roses as before. You must have heard even doctors being manhandled, doctors being abused. This is going to happen provided you don't learn good communicative skills. This is very important. Diplomacy, how to talk to them, how to convince them, how to be polite, how to respect them. This is very important. And self-confidence, then leadership qualities, all these things are important. Just medicine alone is not enough. Because we all read the same book, we all read the same exam, but then one guy becomes very popular because he has mastered the art of practice of medicine. This is what I want to tell you. You take, for example, the legal issues. If you go to USA, the obstetricians and gynecologists, they stopped doing obstetrics, they are doing only gynecology. Do you know why? They are being sued if the child is not doing well in the school. This has become too much all over the world. They think that something happened during delivery not disclosed. Can you believe this? This is happening. Similarly, I saw recently one cartoon there. It says a lawyer is calling a doctor. Doctor, I have a bad news for you. My client wants to include your parents also as accused. He said, why? He said, he strongly feels that they should not have sent you to medicine. This is how it is going to happen if you don't understand the psychology of the patients. If we don't respect them, we don't communicate with them, we don't maintain transparency. This is all very, very important in life. And we have seen in the last 60 years the evolution of medicine, how it has come. Now you have to change with the mindset of the public. Before I conclude, I want to quote Charles Darwin, he man who proposed the theory of evolution. He said, it's not the strongest or the most intelligent species that survives. It is the one that is capable of adapting to the changed environment. That is the one that will survive. That's what I want you to do, my dear friends. Thank you for the opportunity. Once again, I congratulate Limra and his team for the nice function. Thank you very much. Wish you all the best. டாக்டர் ரெட்டி அவர்களுக்கு நன்றி. இந்த சிறப்புமிக்க மருத்துவ பணியில் சேவையோடு ஆற்றி வரும் மருத்துவர்களை கௌரவிக்கிற மருத்துவ நட்சத்திரம் விருது வழங்கும் நிகழ்வை இந்து தமிழிசை குடும்பத்தோடு இணைந்து லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன், டெட்டால் பனேகாஸ்வத் இந்தியா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இந்திய மருத்துவ சங்க தமிழ் மாநில பிரிவு, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் உள்ளிட்ட மருத்துவ அமைப்புகள் ஒன்றாக கைகோர்த்து இந்த சிறப்புமிக்க நிகழ்வை முன்னெடுத்து நடத்துகின்றன. வாழ்த்துறையின் நிறைவாக இப்போது வாழ்த்துறையாற்ற நம்மிடையே வர இருக்கிறார் மரியாதைக்குரிய மருத்துவர் டாக்டர் பி. குகானந்தம் அவர்கள். சமீபத்தில் தமிழக அரசு நிறுவித்திருக்கிற மருத்துவ குழுவின் உறுப்பினராக பங்கேற்றிருக்கிற டாக்டர் குகானந்தம் அவர்களை வாழ்த்துறை வழங்க உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு கரவொலி எழுப்பி வணங்கி வரவேற்கிறேன். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை அளித்த இந்து தமிழ் திசைக்கும் லிம்ராவுக்கும் ஐஎம்ஏக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களை வணங்கி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக நான் சொல்ல வருவது, I would like to request my IMA friends and the doctors that we have a wonderful health minister here, whom I know for 5 years closely working with him, and I still feel he is a people's mayor in Chennai city, who knows each and every road of the Chennai city and people. When Chennai city was excelling very well, health department was excelling very well throughout the country in the field of health, he was the person who is the leader for everything. And he is also a Guinness record hero of marathon walking. And he set a goal
And I thank our beloved Chief Minister for having chosen him as the Health Minister. I was immensely happy about it. I only request my IMA friends, please utilize him to the maximum core for change. And I have been congratulating every doctor. In my hospital, we treated about 8,000 patients. We know the human sufferings, the family sufferings. We have been witnessing. I have known doctors who cried before me, my young doctors. Nurses wept in the bathrooms. And every time some dead patient is there, packed up, everybody felt so bad about it. This is the way we handled the human suffering in the past 1.5 years. And I know I would like to request you, IMA and Ashokan, Mr. Ashokan of Tamil Desai, have you included public health people in these Nachatrams? பொது சுகாதார மருத்துவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் பொது சுகாதார நிபுணர், தொற்று நோய் நிபுணர். எப்பவுமே மருத்துவர்கள்னா மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. களப்பணி ஆற்றுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். Kindly include these களப்பணி doctors who are called as public health experts. நான் எப்பவுமே பேசும்போது பப்ளிக் ஹெல்த்தில் சொல்லும்போது ஐ எம் கிளினிஷியன் ஆஸ் வெல் அஸ் ஏ பப்ளிக் ஹெல்த் மேன். ஒரு கிளினிஷியன் ஒரு 1000 பேஷண்ட்டை பார்க்குறாருன்னா ஒரு பொது மருத்துவர் பப்ளிக் ஹெல்த் மேன் சீஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். இன் சென்னை when we had swine flu, our health minister was with me along, traveling throughout Chennai city to control the panicky situation among the people about the disease. And he knows how the field level people like doctors, inspectors, health inspectors, sanitary inspectors, nurses, urban health nurses, village health nurses, all these people contribute a lot. Let us not forget about it, because the public health people are also doctors, and this Natchatram should always include this. The next one is the entire world. I traveled many countries as a WHO expert. I had seen 3/4 of the world teaching medicine in Tamil, in their own language. But why there is a resistance? I request my IMA friends to understand we should teach medicine in our own mother tongue, wherein our people will have more imagination, research, everything. And I requested our health minister, why don't we start a medical college exclusive for Tamil? And it is being followed in Sri Lanka. And there was a movement about few years back that Tamil, our medical books were translated in Tamil. I requested him to form a committee to translate the books into Tamil, so that in the coming years we will start our medical college in Tamil. Don't try to bring in stalemates saying that studying medicine only in English is good. Not good. We studied in English, but 3/4 of the world is teaching medicine in their own language, mother tongue. Why not we? We will start doing that. That is another one thing. And I appreciate LIMRA. LIMRA is an institution which helps the middle class people. You might have thinking, because why I say this, many of my doctor friends are having the opinion like this. The people who are going to Philippines or China or any other place, Russia, for studying, they are mostly middle class people, government people, those who are not able to put them in the private colleges, or their children missed it. They spend about 30,000-40,000 rupees on loans and educating them. When they come back here, I request our beloved health minister, these students should be given a red carpet welcome in our government medical college hospitals to undergo the house agency. Unfortunately, it is being taxed a lot. They pay a lot of money. Institutions like Apollo were training them free of cost, also started charging. I think our beloved health minister will initiate starting this to give this training free of cost. And the next one I would like to request you is the private doctors and the government doctors jointly worked with the pandemic, and we have been getting rid of this pandemic. And this interaction between the government doctors and the private doctors should coexist and go high forward to do several things in the future. After all, people are our people. It is an agency which helps, whether it is government or a private. And you know, in Chennai city, the present health minister was, I want to mention this, though I am taking a little more time. When we conducted a program for selecting all the beggars in the streets of Chennai, we collected them, we brought them to Communicable Disease Hospital. The present health minister was with us
bringing them from the roads. We cleaned them up. We brought out maggots. புழுக்கள் அவங்க உடம்புலாம் இருந்தது, அதெல்லாம் சுரண்டி எடுத்து முடியெல்லாம் வெட்டி ஒரு 6000 பேரை தேற்றி அவர்களை குணப்படுத்தி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து, ஸ்கின் டிசீஸ்க்கு டிவிக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அவங்கள வந்து கோர்ட்டில் போயிட்டு ரிசப்ஷன் ஆர்டர் வாங்கி அவங்கள ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஒவ்வொரு ஹோம்லேயும் சேர்த்து, அதுக்கு பிறகு he started the night shelters for the poor people. Such a very merciful, gracious person he is. And I would like to tell you, my dear friends, it is a golden opportunity that we utilize this health minister to maximum reach of our Tamil Nadu state, to retaining the same stature of we the first in the treatment of people. We the first people to offer free treatment for the people. And that could be done if you all join hands with us. Thank you all. Best wishes. And I also request Tamil Hindu, Mr. Ganesan, my good friend Ganesan, who is actually documenting in Tamil. தமிழில் எந்த காரியம் பண்ணாலும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். கணேசன் டாக்டர், திருநெல்வேலி டாக்டர், இந்த கொரோனாவை வந்து முழுக்க டாக்குமெண்ட் பண்ணி தமிழில் கொண்டாந்த ஒரு சிறப்புமிக்க ஒரு மருத்துவர். 1918 ஸ்பானிஷ் ஃப்ளூ சென்னை பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியில் 10 லட்சம் மக்களை கொன்று குவித்தனால அங்கே அப்போ எழுதுனது வந்து ஒரு சித்த மருத்துவர் அயோத்திதாச பண்டிதர் வந்து அந்த கதையெல்லாம் எழுதினாராம் சென்னையினுடைய கார்ப்பரேஷன் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. அதே போலவே டாக்டர் கணேசனை வைத்து இந்த கொரோனாவை வந்து டாக்குமெண்ட் பண்ண தமிழ் திசைக்கு என்னுடைய நன்றி. மேன்மேலும் இந்த வளர்ச்சியை தொடர வேண்டும். மக்கள் மேயராகவும் இன்று மக்களுடைய நல்வாழ்வு அமைச்சராகவும் இருந்து எங்களுடைய திரு மா சுப்பிரமணியம் அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன். அவரை நியமித்த நம்முடைய அன்புக்குரிய முதல்வர் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரை கௌரவிக்க தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் குடும்ப நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு மா சுப்பிரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அதனை பெற்றுக்கொள்ள நமது பொறுப்பாளர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். டாக்டர் CMK ரெட்டி, ஜெனரல் அண்ட் வாஸ்குலர் சர்ஜன், டாக்டர் P. குகானந்தம், மருத்துவ ஆலோசகர் தமிழ்நாடு, டாக்டர் P. ராமகிருஷ்ணன், ஸ்டேட் பிரசிடென்ட் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், Dr. Ravi Kumar, State Secretary, Indian Medical Association, and representatives of Dettol and GRT, Hindu editor K. Asogan. Representatives of Dettol, GRT. அடுத்து லிம்ரா வந்து இது 19th ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன். இது எவ்ரி இயர் இந்த விருது வழங்கும் விழாவை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷமும் அதற்கான அட்டவணை, அந்த ப்ரௌஷரை வந்து இப்போது ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை டாக்டர் CMK ரெட்டி வந்து ரிலீஸ் பண்ணுவார். சிறப்புமிக்க இந்த மருத்துவ நட்சத்திரம் விருது வழங்கும் விழாவை இந்து தமிழ் திசை குடும்பத்தோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற GRT மற்றும் ரெக்கெட் நிறுவனங்கள் சார்பாக இப்போது
சிறப்பு விருந்தினர்களுக்கான நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று விருதுகளை வழங்கி விழா பேருரையாற்ற இருக்கிற மாண்புமிகு தமிழக சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்து தமிழ் திசையின் ஆசிரியர் திரு கே அசோகன் அவர்கள் இப்போது நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக இந்து தமிழ் இசை குடும்பத்தின் சார்பில் ரெக்கிட் நிறுவனத்திற்கான நினைவு பரிசினை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். ஆசிரியர் அவர்களோடு இணைந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ரெக்கிட் நிறுவனத்திற்கான நினைவு பரிசை வழங்குவார்கள். இந்த சிறப்புமிக்க நிகழ்வை இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற ஜிஆர்டி ஜுவல்ஸ் நிறுவனத்திற்கான நினைவு பரிசு இப்போது வழங்கப்படுகிறது. திரு ராஜன் முதன்மை மேலாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கான நினைவு பரிசை எங்களது துணை மேலாளர் திரு சிவகுமார் அவர்கள் வழங்குவார். அடுத்ததாக இந்திய மருத்துவ சங்க தமிழ் மாநில பிரிவின் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கான நினைவு பரிசினை பிசினஸ் ஹெட் திரு சங்கர் அவர்கள் இப்போது வழங்குவார். இந்திய மருத்துவ சங்க தமிழ் மாநில பிரிவு செயலாளர் ரவிக்குமார் அவர்களுக்கான நினைவு பரிசை திரு சங்கர் அவர்கள் வழங்குவார். லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன் இயக்குனர் முகமது கனி அவர்களுக்கு இந்து தமிழ் திசையின் ஆசிரியர் திரு கே அசோகன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார். இந்த சிறப்புமிக்க நிகழ்வின் முக்கிய நிகழ்வை இப்போது நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். இந்த சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் விருது வழங்கும் விழாவை இந்து தமிழ் இசை குடும்பத்தோடு இணைந்து முன்னெடுத்திருக்கிற லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இந்திய மருத்துவ சங்க தமிழ் மாநில பிரிவு, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் உள்ளிட்ட நிறுவனங்களோடு இணைந்து இன்றைக்கு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பான முறையில் மருத்துவ சேவை ஆற்றியதோடு கொரோனா போன்ற நெருக்கடியான காலத்தில் தன்னுயிரையும் பொருட்படுத்தாது களத்தில் நின்று பணியாற்றிய அந்த மருத்துவ நாயகர்களை கௌரவிக்கும் விழாதான் இந்த மருத்துவ நட்சத்திரம் வழங்கும் விழா. இந்த சிறப்புமிக்க விருதினை வழங்கி கௌரவிப்பதற்காக மாண்புமிகு தமிழக சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இப்போது நம்மிடையே இருக்கிறார். அவரது திருக்கரங்களால் அனைவருக்கும் விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், திருப்பத்தூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருவாரூர் என 19 மாவட்டங்களைச் சேர்ந்த மருத்துவ பணியாற்றிய மருத்துவர்களுக்கான விருதுகளை இப்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற மருத்துவர்களை கௌரவிக்க இருக்கிறோம். முதலாவதாக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து டாக்டர் கே செல்வம் அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு அழைக்கிறோம். மருத்துவ நட்சத்திரம் விருதில் 22 சிறப்பு மருத்துவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான விருதுகளை இப்போது வழங்க இருக்கிறோம். முதலாவதாக 22 மருத்துவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களை அன்போடு வணங்கி மேடைக்கு வரவேற்கிறோம். சிறப்பான மருத்துவ சேவையாற்றிய தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவக் பல்கலைக்கழக மருத்துவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்து தமிழ் திசை குடும்பம் முன்னெடுத்த மருத்துவ நட்சத்திரம் விருது வழங்கும் விழாவில் மாவட்ட வாரியாக இந்த சிறப்பு நிகழ்வை முன்னிட்டு இந்து தமிழ் திசை நாளிதழ் இன்றைக்கு நிகழ்வில் கலந்து கொள்கிற அனைவருக்குமான
2 சிறப்பு அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறது. முதலாவது அறிவிப்பு, இந்து தமிழ் திசையின் சார்பாக தமிழ் திசை பதிப்பகம் வெளியிட்டுள்ள அனைத்து நூல்களும் இன்றைய நிகழ்வின் சிறப்பு தள்ளுபடியாக 20% தள்ளுபடியில் உங்கள் அனைவருக்குமான நூல்கள் வெளியே காத்திருக்கின்றன. அதேபோல இந்து தமிழ் திசை நாளிதழ் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்களுக்கான ஆண்டு சந்தாக்கள் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த சிறப்பு சலுகையை பெற்று பயன்பெறுமாறு அன்போடு வேண்டி, அடுத்த நிகழ்வாக மருத்துவ நட்சத்திரம் விருது வழங்கும் விழா. இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் மாவட்டம் தோறும் தேர்வு செய்யப்பட்ட 19 மாவட்டங்களைச் சேர்ந்த மருத்துவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருக்கலங்களால் இப்போது விருது வழங்க இருக்கிறது. அமைச்சரோடு இணைந்து டெட்டால் நிறுவன பொறுப்பாளர் அவர்களும் IMA மருத்துவ சங்க தலைவர் அவர்களும் இப்போது இணைந்து வழங்குவார்கள். முதலாவதாக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து மருத்துவ நட்சத்திரம் விருது பெற டாக்டர் K. செல்வம் அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறோம். உங்கள் கரவொலி அந்த மருத்துவ பணியாளர்களுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய போற்றுதலுக்கான ஒரு பணியாகும். அவர்களை கௌரவிப்பதன் மூலமாக முதல் அலையை வென்றோம், 2வது அலையில் மீண்டு வந்தோம், இனி வரும் எல்லா அலைகளையும் வெல்வோம் என்கிற நம்பிக்கையில் உங்கள் கரவொலி பலமாக இந்த அரங்கமதிர இருக்கட்டும் என்கிற ஒரு எளிய வேண்டுகோளோடு, அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து டாக்டர் நிர்மல் ஃபெரடரிக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து டாக்டர் அலமேலு வெங்கட்ராமன். சென்னை மாவட்டத்திலிருந்து டாக்டர் ஸ்ரீவம்சி கிருஷ்ணா, டாக்டர் தேவச்சந்திரன். இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி, மரியாதைக்குரிய டாக்டர் தேவச்சந்திரன் சென்னை மாவட்டத்திலிருந்து மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். இக்கட்டான கொரோனா காலத்தில் சர்வதேச பரவலை நிற்கிற களத்தில் நின்றபோது அப்போலோ வானரகம் மருத்துவமனையை கொரோனா சிறப்பு சிகிச்சைக்காக தனியே அவர்கள் அர்ப்பணித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு பதிவு செய்கிறோம். டாக்டர் தேவச்சந்திரன் அவர்கள், டாக்டர் சரவணன் அவர்கள், டாக்டர் வாசுமதி வேதாந்தம் அவர்கள், டாக்டர் சு தில்லை வள்ளல் அவர்கள், டாக்டர் என் முத்துராஜன் அவர்கள், விருது பெற்ற மருத்துவர்கள் அனைவரும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களோடு இணைந்து புகைப்படம் எடுத்த பின் வெளியே கீழே இறங்கவும் அரங்கை விட்டு, அனைத்து மருத்துவர்களும் மாவட்ட வாரியாக வந்தால் நேரத்தை சுருக்கி விழாவை நிறைவோடு செய்யலாம். இப்போது கடலூர் மாவட்டத்திற்கான விருதுகள். முதலாவதாக டாக்டர் ஆர் சிவனேசன், அடுத்ததாக சாரா ஜெலினா பவுல் அவர்கள், டாக்டர் கே மகுடமுடி அவர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டம், புதிதாக உதயமாகியுள்ள மாவட்டத்திலிருந்து டாக்டர் மகுடமுடி அவர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து கே எழிலரசி, டாக்டர் ஜே எழிலரசி அவர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து டாக்டர் GS குமார் அவர்கள், அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்ட மருத்துவர்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் டாக்டர் வி பத்மா அவர்கள், டாக்டர் PB ரகு அவர்கள், டாக்டர் PT சரவணன் அவர்கள், டாக்டர் M ஸ்ரீ பிரதாப் அவர்கள். அடுத்ததாக ராணிப்பேட்டை மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து மருத்துவ நட்சத்திரம் விருது பெற டாக்டர் பாரதி ரவி MD அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து டாக்டர் MJ நிவேதிதா அவர்கள், டாக்டர் K முனி கண்ணையா அவர்கள், டாக்டர் வி ராஜா அவர்கள், டாக்டர் N ராதாகிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்ட மருத்துவர்கள் அழைக்கப்பட இருக்கிறார்கள்.
முதலாவதாக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து டாக்டர் பி சாலமன் ராஜ்குமார் எம்டி அவர்கள், டாக்டர் எம் செல்வம் அவர்கள், டாக்டர் எம் குமரன் அவர்கள், டாக்டர் எம் குமரன் அவர்கள், அவரை தொடர்ந்து டாக்டர் என் அபர்ணா அவர்கள், திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ஏஏபி அருணாச்சலம் அவர்கள், அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் எஸ் கணேசன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருது பெறுகிறார். அடுத்ததாக வேலூர் மாவட்டத்திலிருந்து முதலாவதாக டாக்டர் எம் சுதாகர் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். டாக்டர் எம் கோமதி அவர்கள், டாக்டர் ஏ கண்மணி அவர்கள், டாக்டர் எஸ் சௌத்ரி அவர்கள், டாக்டர் தீனபந்து அவர்கள். அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெற இருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து முதலாவதாக டாக்டர் முருகையன் ஆர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் ஆர் சரவணராஜா அவர்கள், டாக்டர் எம் செல்வராஜ் அவர்கள், டாக்டர் VTK பூர்ணிமா அவர்கள், டாக்டர் எம் திருமாவளவன் அவர்கள், அடுத்ததாக திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து சிறப்பான மருத்துவ சேவையாற்றிய மருத்துவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெற இருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து டாக்டர் அன்வருல்லா ஹஜி அவர்களை மருத்துவ நட்சத்திரம் விருது பெற அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் ஆர் லட்சுமிபதி அவர்கள், டாக்டர் டி ஜகிதா பர்வீன் அவர்கள், டாக்டர் பி பிரபாகர் அவர்கள், டாக்டர் TP மணி அவர்கள். அடுத்ததாக பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து மருத்துவ நட்சத்திரம் விருது பெறுகிற மருத்துவர்களை அன்போடு வரவேற்கிறோம். பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து முதலாவதாக டாக்டர் பி விஜயானந்த் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெற அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். டாக்டர் எம் தங்கராஜ் அவர்கள், டாக்டர் என் தினகரன் அவர்கள், டாக்டர் வி சிவரஞ்சனி அவர்கள், டாக்டர் டி கதிரவன் அவர்கள், டாக்டர் என் நாகராஜன் அவர்கள், டாக்டர் டி எழில்நிலவன் அவர்கள். அரியலூர் மாவட்டத்திலிருந்து டாக்டர் என் நாகராஜன் அவர்களும் டாக்டர் டி எழில்நிலவன் அவர்களும் அரியலூர் மாவட்டத்திலிருந்து மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார்கள். அடுத்ததாக தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெற டாக்டர் ரொட்டேரியன் எம் சிங்காரவேலு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் என் மோகன்தாஸ் அவர்கள், டாக்டர் கனக சபாபதி அவர்கள், டாக்டர் பி கணேஷ்குமார் அவர்கள், டாக்டர் எஸ் செல்வராஜன் அவர்கள், டாக்டர் எம் லட்சுமி அவர்கள், அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த
மருத்துவ நட்சத்திரம் விருது பெறுகிற மருத்துவர்களை அன்போடு அழைக்கிறோம். முதலாவதாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெற டாக்டர் எம்.ஏ. அலீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் எம்.ஏ. அலீம் அவர்கள், டாக்டர் ஏ. தங்கவேல் அவர்கள், டாக்டர் ஜி. சதீஷ்குமார் எம்டி அவர்கள், டாக்டர் ஜெயஸ்ரீ ரமேஷ் அவர்கள், மருத்துவ நட்சத்திரம் விருது பெற்ற மருத்துவர்களுக்கும் அவரோடு வந்திருக்கிற நண்பர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். விழா நிறைவு பெறும் வரை இந்த அரங்கிலிருந்து முழு நிகழ்விலும் உங்களது பங்கேற்பு இருக்க வேண்டும் என்று இந்த விழா குழுவினர் அன்போடு விரும்புகிறோம். தயவு செய்து விருது பெற்ற மருத்துவர்கள் இருக்கையில் அமர்ந்து அனைத்து மருத்துவர்களும் விருது பெற்று விழா பேருரையாற்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உரை இருக்கும் வரை அனைவரும் நிகழ் அரங்கில் இருக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். அடுத்ததாக மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெற திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் ஜி. ஜதீஷ்குமார் எம்டி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக டாக்டர் ஜெயஸ்ரீ ரமேஷ், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து டாக்டர் ஆர். ரமேஷ் அவர்கள், அடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெற டாக்டர் பாரதிதாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து டாக்டர் டி. பிரபு அவர்கள், டாக்டர் எஸ். வீரபாண்டியன் அவர்கள், டாக்டர் ஆர். நீலகிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருது பெற இருக்கிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ஸ்ரீதர் பூபதி ராஜன் அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு வரவேற்கிறேன். டாக்டர் ஸ்ரீதர் பூபதி ராஜன், நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ஏ. சல்மா ஹனன் அவர்களை மருத்துவ நட்சத்திர விருது பெற அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெற புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர்களை அன்போடு வரவேற்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெற டாக்டர் எம். பெரியசாமி அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு வரவேற்கிறோம். டாக்டர் மஞ்சுளா அப்பாத்துரை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். டாக்டர் டி. நவரத்தின சாமி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். புதுக்கோட்டையிலிருந்து விருது பெற வந்திருக்கிற டாக்டர் H. சலீம் அவர்களை அன்போடு வணங்கி வரவேற்கிறோம். டாக்டர் எஸ். தட்சிணாமூர்த்தி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெற இருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெற டாக்டர் அரவிந்த் பிரசாத் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெற டாக்டர் லட்சுமி சாமி பாலச்சந்திரன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெற்ற மருத்துவர்களுக்கு இந்து தமிழ் திசை குடும்பத்தின் சார்பாகவும் லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன் சார்பாகவும் டெட்டால் பனேகா ஸ்வஸ்த இந்தியா சார்பாகவும் GRT ஜுவல்லர் சார்பாகவும் இந்திய மருத்துவ சங்க தமிழ் மாநில பிரிவு சார்பாகவும் வணங்கி இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் விழா பேருரையாற்ற வருகிறார் மரியாதைக்குரிய தமிழக சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா. சுப்பிரமணியம் அவர்கள். முதல்வர் அவர்கள் பதவியேற்ற போதே ஒவ்வொரு துறைக்குமான ஆட்களை தேர்வு செய்த போது மருத்துவத்துறையில் கொரோனா காலம் ஓடி ஓடி வேலை செய்வதற்கு ஒருத்தர் வேண்டும் என்பதற்காகத்தான் 126 முறை மாரத்தான் போட்டிகளில் கலந்து கொண்ட மரியாதைக்குரிய நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தேர்வு செய்தார் போலும். அப்படி தனது 18 வயதில் பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். சைதாப்பேட்டையில் கலைஞர் நற்பணி மன்றம் இரவு பாடசாலை தொடங்கியவர். தனது சிறப்பான மக்கள் நல செயல்பாடுகளுக்காக
1991ஆம் ஆண்டிலேயே நகராட்சி வார்டு உறுப்பினராக தனது பதவியை தொடர்ந்து இன்றைக்கு அமைச்சராக உயர்ந்திருக்கிற மாண்புமிகு தமிழக சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்கள் இப்போது விழா பேருரை ஆற்றுவார்கள். இந்து தமிழ் திசை நாளிதழும் லிம்கா ஓவர்சீஸ் எஜுகேஷனும் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவ நட்சத்திர விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் மிக சிறப்பானதொரு உரையாற்றி விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய டாக்டர் குகானந்தம் அவர்களே, மரியாதைக்குரிய டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய டாக்டர் ஏ.கே. ரவிக்குமார் அவர்களே, ஜிஆர்டி தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு சங்கர் அவர்களே, டெட்டால் கம்பெனியைச் சேர்ந்த டாக்டர் ஜோதிஸ்ரீ அவர்களே, தொடக்கத்தில் வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய இந்து தமிழ் திசை நாளிதழின் எடிட்டர் பெருமதிப்பிற்குரிய திரு கே. அசோகன் அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய லிம்கா ஓவர்சீஸ் எஜுகேஷன் அமைப்பின் இயக்குனர் முகமது கனி அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்து தமிழ் திசை நாளிதழின் சார்பில் பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து இந்த விருதுகள் வழங்கப்படுகிற நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது எனக்கு கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளில் ஒன்று என்று நான் கருதுகின்றேன். காரணம், தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிற எனக்கு இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியை தரத்தக்க ஒன்று. பேரிடர் காலத்தில் தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து களத்தில் பணியாற்றியவர்களை கௌரவிக்கிற இந்த நிகழ்ச்சி உண்மையில் மகிழ்ச்சிக்குரியது. இதைத் தொடர்ந்து இது போன்றதொரு இன்னொரு நிகழ்ச்சியில் ஒரு 10 நிமிடம் கழித்து அங்கேயும் கலந்து கொள்ளவிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் பாராட்டுக்கரை பெறுபவர்கள், பதக்கங்களை பெறுபவர்களுக்கு ஒரு பெரிய அளவிலான அங்கீகாரம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், அவர்கள் இன்னமும் உழைப்பதற்கு நாம் ஊக்கப்படுத்துகிறோம் என்றுதான் இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மிக சிறப்பாக இன்றைக்கு உழைத்து மக்களை காத்திருக்கிற ஒரு மகத்தான சேவையை செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களை பாராட்டுவது என்பது உண்மையில் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை மனதில் நிறுத்தித்தான் இந்து தமிழ் திசை இந்த காரியத்தை முன்னெடுத்திருக்கிறது. இங்கே பேசியவர்களெல்லாம் எடுத்து சொன்னதைப் போல ஏராளமான நாளிதழ்கள் தினசரிகள் வந்து கொண்டிருந்தாலும் அந்த நாளிதழ்களில் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு மூலையில் தலையங்கத்தை தேடி தேடி போய் படிப்போம். ஆனால் இந்து தமிழ் திசையை எடுத்துக்கொண்டால், எந்த பத்தியை எடுத்துக்கொண்டாலும் எந்த பக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அது தலையங்கத்தில் இருக்கிற செய்திகளைப் போலவே சிறப்புக்குரிய செய்திகளாக இன்றைக்கு அமைந்திருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. மற்ற நாளிதழ்களுக்கும் இதற்கும் இருக்கிற வித்தியாசமே, மற்ற நாளிதழ்களில் தலையங்கம் ஒரு சிறிய ஒரு 2-3 பத்திகளில் ஒரு 1/4 பக்கத்துக்கும் குறைவான அளவில் இருக்கும். ஆனால் இந்து தமிழ் திசை எத்தனை பக்கங்கள் கொண்டிருக்கிறதோ அத்தனை பக்கங்களிலும் தலையங்க படித்ததை போன்றதொரு உணர்வு பெறத்தக்க வகையிலான செய்திகளை தரத்தக்க பத்திரிகையாக இருந்து கொண்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எனவே இந்த இந்து தமிழ் திசை நாளிதழும் லிம்கா ஓவர்சீஸ் எஜுகேஷனும் டெட்டால் ஜிஆர்டி போன்ற பல்வேறு நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது. மருத்துவர்கள் இன்றைக்கு மகத்தான சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் வந்த முதல் அலை, தொடர்ந்து 2ஆம் அலை, அச்சுறுத்தி கொண்டிருக்கிற எதிர்வரும் என்று காத்திருக்கிற 3ஆம் அலை, இப்படி எந்த அலை வந்தாலும் இந்த அலைகளிலிருந்து மக்களை காப்பதற்கு தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்தவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். நான் மருத்துவனாக இல்லை என்றாலும் என் வீட்டில் 2 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். எனது மகன் எம்டி ரேடியாலஜி கோல்டு மெடலிஸ்ட், எஃப்ஆர்சிஆர், இடிஐஆர், எம்எட், டிஎன்பி போன்ற பல்வேறு மருத்துவ படிப்புகளை ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் படித்து முடித்தவன். இன்றைக்கு லண்டனில் NHSல் பணியாற்றி கொண்டிருக்கிறான். அதேபோல் எனது மருமகள் எம்டி கைனகாலஜிஸ்ட், அவரும் லண்டனில் இருக்கிறார். சொல்வதற்கு காரணம், அவர்களிடத்தில் நான் தினந்தோறும் உரையாற்றுகிற அந்த வாய்ப்பை, அவர்களுடனான
பேசுகிற போதெல்லாம் இந்த மருத்துவத்திற்கு இருக்கிற சவால், மருத்துவத்துறைக்கு இருக்கிற சவாலை நானும் நன்றாகவே உணர்ந்தவன் என்பதால் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்களை பாராட்டுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்பது தகுதியான ஒன்றாகவே நான் கருதுகிறேன். மரியாதைக்குரிய மருத்துவர் குகானந்தம் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார்கள், மருத்துவம் என்பது ஏழை எளியவர்களுக்கானது, அதை திறம்பட செய்வதுதான் ஒவ்வொரு மனிதனின் கடமை என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார்கள். அந்த வகையில்தான் தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மருத்துவத்துறையை உலக தரத்திற்கான மருத்துவத்துறையாக மாற்றிட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை இந்த துறைக்கு இட்டிருப்பதன் மூலம் பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் மஞ்சள் காமாலை இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கான ஒரு பரிசோதனையை தொடங்கியிருக்கிறோம். நேற்று சென்னையில் தொடங்கப்பட்ட அந்த பரிசோதனை என்பது தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற தாய்மார்களுக்கு, குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அந்த மஞ்சள் காமாலை நோய்க்கான கண்டறிதல் தொடங்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்களுக்கான அந்த மஞ்சள் காமாலை என்பது அவருக்கு இருந்தால் அவர்கள் பெறுகிற குழந்தைகளுக்கும் அது உடனடியாக தொற்றும் என்கின்ற அந்த மருத்துவ கூட்டின் அடிப்படையில் அவர்களை பரிசோதிப்பது என்பது அவசியமான ஒன்று என்பதால் தமிழகத்தில் முதன்முறையாக ஒட்டுமொத்த கர்ப்பிணி தாய்மார்களையும் பரிசோதிக்கிற ஒரு நிகழ்வு நேற்றைக்கு தொடங்கியிருக்கிறது. அதேபோல் கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்னால், இன்றைக்கு நமக்கு நன்றாகவே தெரியும், குழந்தைகள் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அந்த தடுப்பூசியை தமிழகத்தில் 2 ஆண்டுகள் தாமதமாக இன்றைக்கு போடுகிற ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது. அந்த தடுப்பூசி கூட வெளியில் போட்டால் ஒரு தடுப்பூசி 4000 ரூபாய் என்கின்ற அளவில் செலவாகும் என்கின்ற நிலையில் தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் இலவசமாக வழங்குகிற அந்த தடுப்பூசியை 2 ஆண்டு காலம் தமிழகத்தில் போடப்படாமலே இருந்தது. இந்த தடுப்பூசியை இன்றைக்கு போட தொடங்கி எல்லா மாவட்டங்களிலும் மிக சிறப்பாக இன்றைக்கு அது போய்கொண்டிருக்கிறது. அதேபோல் கொரோனா தடுப்பூசியை பொறுத்தவரை இப்போது எல்லோருமே ஏதாவது ஒரு தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இன்றைக்கு உருவாகிவிட்டது. மருத்துவர் மரியாதைக்குரிய குகானந்தம் போன்றவர்கள் சொல்வார்கள், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 120 ஆண்டுகளுக்கு முன்னால் இது போன்ற கொள்ளை நோய்கள் பெரிய அளவில் பிளேக், காலரா போன்ற நோய்கள் வந்தபோது தடுப்பூசி தான் ஒரே தீர்வாக இருந்தது. அன்றைக்கு பல மனித உயிர்களை கொத்து கொத்தாக இல்லாமலாக்கி அந்த நிகழ்வுகளின் மூலம் நீண்ட காலம் அந்த பாதிப்புகள் என்பது இல்லாமல் இருந்தது. பிறகு டெங்கு, சிக்கன்குனியா போன்ற பல்வேறு நோய்கள் வந்தாலும் கூட பெரிய அளவிலான தாக்கத்தை, பாதிப்பை அவைகள் ஏற்படுத்தவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த கொரோனா, டெல்டா ப்ளஸ் என்று பல்வேறு வைரஸ் இன்றைக்கு நம்மை பெரிய அளவில் அச்சுறுத்த தொடங்கி இருக்கிறது. எனவே இதற்கு தீர்வு என்பது தடுப்பூசி மட்டும்தான் என்பதை நாம் நன்றாகவே அறிவோம். அதனால்தான் இன்றைக்கு தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த தடுப்பூசி போடும் பணியில் பெரிய அளவில் கவனம் செலுத்தி ஒன்றிய அரசின் பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்களிடத்தில் தொடர்ந்து பேசி தடுப்பூசிகளை விரைந்து பெற்றுத்தர பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஜூன் மாதத்திற்கு என்று தமிழக அரசுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்குமான தடுப்பூசி ஒதுக்கீடு 42 லட்சமாக இருந்தது. ஜூலை மாதத்திற்கு அது 72 லட்சமாக உயர்த்தப்பட்டது. ஜூலை மாதம் இன்றோடு முடிவடையவிருக்கிறது. 72 லட்சம் தடுப்பூசிகளில் ஒரு 17 லட்சம் தடுப்பூசிகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு என்கின்ற ஒதுக்கீட்டோடு தொடங்கப்பட்ட அந்த ஒதுக்கீடு என்பது முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. அதுவும் கூட வீணடிக்காமல் நிறைவேற்றப்பட்டது. அளிக்கப்பட்ட தடுப்பூசிகளை காட்டிலும் கூடுதலான அளவுக்கு செலுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட விஷயங்களினால் இன்றைக்கு ஒன்றிய அரசு இதை பாராட்டி தமிழக அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பை தருகிற வகையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றோடு 12 லட்சம் தடுப்பூசிகளை இந்த மாதத்தில் மட்டும் கூடுதலாக தந்திருக்கிறார்கள். ஆக தமிழக அரசில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களின் இந்த களப்பணிக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரமாக 12 லட்சம் தடுப்பூசிகள் கூடுதலாக தரப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்ல, தடுப்பூசிகள் வீணடிக்காமல் செலுத்திய மாநிலங்களில் முதல் மாநிலம் தமிழகம் என்கின்ற வகையில்
அண்மையில் பாராளுமன்றத்திலேயே இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்களும் கூட கேட்கலாம், 1000 தடுப்பூசி தந்தால் 1000 தானே போட வேண்டும், அது எப்படி கூடுதலாக போடுவது என்று. இன்றைக்கு WHO உலக சுகாதார மையமே நமக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தந்திருக்கிறது. ஒவ்வொரு தடுப்பூசிக்கான அந்த பாட்டிலில் அடைக்கப்படுகிற வேக்சினின் அளவு 5 ml என்று சொல்லப்பட்டாலும் அதிலே ஓவர் ஃபில்லிங் என்கின்ற வகையில் 5.8 to 6 ml வரை அதிலே நிரப்புகிறார்கள். அதை கையாளுகிற போது மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் 0.5 ml எடுத்து போடுகிற போது ஒரு 11 பேருக்கு 12 பேர் வரை அதை போடலாம். சரியாக போட வேண்டும் என்று நினைத்து 10 பேருக்கு மட்டுமே தானே போட சொல்லியிருக்கிறார்கள். இந்த 10 பேருக்கு போட்டால் போதும் என்கின்ற அளவில் போட்டால் 10 இல்லை, மிகையாக இருக்கிறதே, இது இன்னொருவருக்கும் போட்டால் நலமாக இருக்கும் என்று கருதி 11 பேருக்கு போட்டால் அது சாதுரியம், சிறப்பு. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை மே மாதம் முதல் வாரத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்தியாவில் அதிகமாக வீணடிக்கப்பட்ட தடுப்பூசிகள் வீணடிக்கப்பட்ட மாநிலங்களில் முதலிடத்தில் இருப்பது எது என்று கணக்கெடுத்து அவர்கள் அறிவித்தார்கள். அப்பொழுது முதலிடத்தில் இருந்தது தமிழ்நாடு. அதே 2.5 மாதம் கழித்து இப்போது அதே கணக்கு சொல்லுகிறது, அதிகமாக தடுப்பூசியை வீணடிக்காமல் மிகையாக போட்ட மாநிலங்களில் முதலிடத்தில் இருப்பது எது என்று சொல்லுகிற போது தமிழ்நாடு என்று மகிழ்ச்சியோடு பதிவு செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இன்றைக்கு இன்னொரு செய்தியையும் பார்த்தேன். தமிழகத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடலாம் என்கின்ற ஒரு ICMRன் அப்ரூவல் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் வந்தது. முதலில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடலாம் என்றார்கள். பிறகு கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் தடுப்பூசி போடலாம், இதில் எந்த விதமான பாதிப்பும் பின்விளைவும் ஏற்படுத்தாது என்று சொன்னதற்கு பிறகு இரவு 11 மணிக்கு எங்களுக்கு தகவல் தெரிந்தது. நான் அப்போது கடலூரில் திட்டக்குடியில் இருந்தேன். அன்றைக்கு சேப்பாக்கம் தொகுதி இளைஞர் அணியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி அவர்களும் எங்களோடு இருந்தார்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு, இதுபோல ஒரு மருத்துவ நிகழ்ச்சிக்குத்தான் அங்கே சென்றிருந்தோம். உடனடியாக காலை 8 மணிக்கெல்லாம் அந்த திட்டக்குடி பகுதியில் இருக்கிற பெண்ணாடம் என்கின்ற ஊரில் கர்ப்பிணி தாய்மார்களை அழைத்து அங்கே தடுப்பூசி போடுகிற பணியினை இந்தியாவிலேயே முதன்முறையாக தொடங்கி வைத்தோம். அப்படி தொடங்கி வைத்ததன் விளைவு இன்றைக்கு இதுவரை நேற்று வரை தமிழகத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு எத்தனை பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது என்றால் 78,838 பேருக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்து வேறு எந்த மாநிலத்தில் அதிகமாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போட்டிருக்கிறார்கள் என்றால் இதைவிட பாதி அளவுக்கும் குறைவாக ஆந்திராவில் 34,228 பேருக்கும், மத்திய பிரதேசத்தில் 29,821 பேருக்கும், கேரளாவில் 21,842 பேருக்கும், கர்நாடகாவில் 16,673 பேருக்குமாக போட்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அண்டை மாநிலங்களை காட்டிலும் அவர்களை விட 2-3 மடங்கு அளவுக்கு ஒரு தரப்புக்கு மட்டுமே தடுப்பூசி என்கின்ற அளவில் இன்றைக்கு தமிழகம் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. அதைவிட இன்னொரு கூடுதலான மகிழ்ச்சி, தடுப்பூசியின் கொள்கைகளை பொறுத்தவரை ஒன்றிய அரசு கடந்த மாதம் ஒரு செய்தி அறிவித்தார்கள். ஜூன் 21ஆம் தேதிக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தயாராகிற தடுப்பூசிகளில் 75% ஒன்றிய அரசு கொள்முதல் செய்து மாநில அரசுகளுக்கு பிரித்து தருவது என்றும், மீது இருக்கிற 25% தடுப்பூசிகளை தனியார் மருத்துவமனைகளுக்கு தருவது என்றும் திட்டமிட்டார்கள். தனியார் மருத்துவமனைகளுக்கு என்று தரப்பட்ட அந்த 25% தடுப்பூசிகளை பொறுத்தவரை தமிழகத்தில் 10%க்கும் குறைவாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படியானால் தனியார் மருத்துவமனைகளுக்கு தரப்படுகிற அந்த தடுப்பூசி என்பது தேங்கி கிடக்கிறது. 1,410 ரூபாய் தர வேண்டும் கோவேக்சின் ஊசி போட்டுக்கொள்வதற்கு, 780 ரூபாய் தர வேண்டும் கோவிஷீல்டை போட்டுக்கொள்வதற்கு. இவ்வளவு தொகை கொடுத்து பொதுமக்கள் போட்டுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டுகிற நிலையில் தனியார் மருத்துவமனைகளையும் அதை வாங்கி வீணாக ஸ்டாக் வைத்துக் கொள்வதில் இருக்கிற தயக்கம் இன்றைக்கு ஒரு 10%க்கும் குறைவாகத்தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே மட்டும் இது பரவாயில்லை, மற்ற மாநிலங்களை காட்டிலும் 4%, 3% அளவுக்கு மட்டுமே தனியார் மருத்துவமனைகள் அவர்களுக்கு தருகிற கோட்டா 25%லிருந்து கொள்முதல் செய்திருக்கிறது. எனவேதான் இதை கருத்தில் கொண்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒன்றிய பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினார். 75% தடுப்பூசியை கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு பிரித்து தருகிற அந்த கொள்கையிலிருந்து சற்று மாறுபட்டு 90% நீங்கள் கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு பிரித்து தாருங்கள், 10% அளவுக்கு மட்டுமே தனியார் மருத்துவமனைகள் அதற்கும் கீழாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு 10% மட்டும் வாங்கிக் கொள்வதற்கு அனுமதியினை தாருங்கள் என்றார்கள். இதுவரை அதற்கான ஒப்புதல் வரவில்லை என்றாலும் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு புதிய முடிவெடுத்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப
சிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு அந்த தொழில் நிறுவனங்களின் லாப தொகையில் தருகிற அந்த தொகையை வேறு வேறு காரணங்களுக்காக அவர்கள் செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இதே மருத்துவத்துறைக்கு கான்சன்ட்ரேட்டர்களை வாங்கி தருவது, சிலிண்டர்களை வாங்கி தருவது, ஜெனரேட்டர்களை பொருத்துவது, இப்படி பல்வேறு பணிகளில் அந்த தொகை முறையாக செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் அதை தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கும் இன்றைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற வகையில் அண்மையில் காவேரி மருத்துவமனையில் ஒரு 2,27,00,000 ரூபாய் தனியார் சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் 36,000 தடுப்பூசிகள் போடுவதற்கு அந்த பணியினை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இலவசமாகவே இன்றைக்கு காவேரி மருத்துவமனையில் தொடர்ந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை அவர்கள் தடுப்பூசி போடப்படுகிற அன்றைக்கு சொன்ன ஒரு செய்தி, 780 ரூபாய் என்று இதுவரை போட்டு கொண்டிருந்தோம். சிஎஸ்ஆர் பங்களிப்பை இத்துடன் இணைத்து அரசாங்கம் இது மாதிரியான முன்முயற்சியை எடுத்திருப்பதால் எங்களுக்கென்று வழங்குகிற அந்த சர்வீஸ் சார்ஜ் 780இல் 150, அந்த 150ஐ கழித்துவிட்டு 630 ரூபாய்க்கு தடுப்பூசியை நாங்கள் போடுகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது பார்த்ததற்கு பிறகு தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு இடங்களில் வருகிற 5ஆம் தேதி ஓசூரில் 1,00,000 தடுப்பூசிகளை அங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்கள் 1,00,000 தடுப்பூசிக்கான பணத்தை செலுத்தி 6,50,00,000 ரூபாய் 6,30,00,000 ரூபாயை அதற்காக செலுத்தி 1,00,000 தடுப்பூசிகளை ஒட்டுமொத்த ஓசூரில் பணியாற்றுகிற தொழிலாளர்களுக்கு போடவிருக்கிறார்கள். அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்கவிருக்கிறார். அதேபோல்தான் தர்மபுரியில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், நானும் இங்கே ஒரு 20,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த தனியார் மருத்துவமனைகளின் மூலம் இலவச தடுப்பூசி திட்டத்தை தொடங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை சொல்வதற்கு காரணம், இதுவும் இந்தியாவிலேயே தனியார் மருத்துவமனைகளில் சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் இலவச தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி இன்றைக்கு அந்த 25% கோட்டாவை முழுமையாக நிறைவேற்றுகிற பணியில் தனியார் மருத்துவமனைகளும் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் செய்து இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 2,45,660 தடுப்பூசிகள் இதுவரை நமக்கு வந்திருக்கிறது. இன்று மாலை ஒரு 5 லட்சம் தடுப்பூசிகள் தந்திருக்கிறார்கள். ஆக 2,21,00,000 தடுப்பூசிகள் நமக்கு வரப்பெற்று நேற்று வரை நாம் செலுத்திய தடுப்பூசிகளை பொறுத்தவரை 2,10,00,000, இப்பொழுது கையிருப்பை பொறுத்தவரை 16 லட்சம் தடுப்பூசிகள் இருக்கிறது. அதேபோல் தனியார் மருத்துவமனைகளுக்கென்று 18,57,720 தடுப்பூசிகள் வரப்பெற்று அவர்கள் இதுவரை போட்டிருப்பது என்பது 14,90,000 தடுப்பூசிகளை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் வேகப்படுத்தப்பட்டதன் விளைவாக ஒரு 14 லட்சத்தை கடந்திருக்கிறது. அவர்களிடத்திலேயும் ஒரு 3,66,000 தடுப்பூசிகள் இருக்கிறது. ஆக இதுவரை நேற்று இரவு வரை தமிழகத்தில் செலுத்தப்பட்டிருக்கிற தடுப்பூசிகளின் அளவு 2.25 கோடி என்கின்ற அளவில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கு பரவி இருக்கிறது. என்றாலும் கூட இது போதுமா, இது நிறைவா என்றால் நிச்சயம் இல்லை. 6 கோடி பேர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள தகுதியானவர்கள் தமிழகத்தில். 6 கோடி பேருக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்றால் 12 கோடி தடுப்பூசி வேண்டும். இதுவரை போட்டிருப்பது என்பது 2.25 கோடி மட்டும்தான். இன்னமும் 9.25 கோடி தடுப்பூசிகள் நமக்கு வர வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் வருகிறதோ அப்பொழுது மட்டும்தான் இந்த தொற்றிலிருந்து நாம் விரைவில் மீண்டு வர முடியும். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் வரை மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், மே 7ஆம் தேதி திமுக அரசு பொறுப்பேற்கிற போது தமிழகத்தில் இருந்த தொற்றின் எண்ணிக்கை 25,465. அதே ஒரு 15 நாட்கள் கழித்து மே 21ஆம் தேதி தமிழகத்தில் இருந்த தொற்றின் எண்ணிக்கை 36,184. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் 1,756 என்கின்ற அளவில் படிப்படியாக குறைந்தது. உண்மையிலேயே 100 கணக்கில் முதலில் 1000 கணக்கில் குறைந்தது, 100 கணக்கில் குறைந்தது, பிறகு 10, 20 குறைந்தது. இந்த 1,756 என்பது கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் வரை. ஆனால் திடீரென்று 2 நாட்களுக்கு முன்னால் 1,756 1,851 உயர்ந்தது. அதற்கு பிறகு நேற்றைக்கு பார்த்தால் அது 1,859, இன்றைக்கு 1,986 உயர்ந்திருக்கிறது. ஆக இப்பொழுது கடந்த 3 நாட்களாக தினந்தோறும் 100 கணக்கில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இது மிகுந்த வருத்தத்தையும் ஒரு பெரிய அளவிலான ஏமாற்றத்தையும் தந்திருக்கிறது. காரணம், நாம் மீண்டும் எங்கேயாவது நம்முடைய பணியில் சறுக்கலா அல்லது வேறு மக்களிடத்தில் இருக்கிற விழிப்புணர்வில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பாதிப்பா என்பது தெரியவில்லை.
இங்கேயும் கூட ஃபோட்டோ எடுக்கிற போது நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இங்கே மட்டுமல்ல எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும், திருமணங்களுக்கு சென்றாலும், எங்கே சென்றாலும் முகக்கவசத்தை நாம் போட்டுக்கொண்டிருந்தால் முகக்கவசத்தை அகற்ற சொல்லுகிறவர்கள் முதலில் ஃபோட்டோகிராஃபர்ஸாக புகைப்பட கலைஞர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய அந்த புகைப்படம் அழகாக இருக்க வேண்டும் என்கின்ற எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் எடுத்து அழகாக இருக்கிறோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட மாஸ்க் எடுங்கன்னு தொடர்ந்து தொல்லை கொடுக்குறாங்க. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலுமே இது நடக்குது. தயவுசெய்து நீங்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து இங்கே வந்திருக்கிற புகைப்பட கலைஞர்கள் இனிமேல் நீங்கள் இந்த கொரோனாங்கிற இந்த அரக்கன் நம்மை விட்டு அகலுகிற வரை எந்த நிகழ்ச்சியிலையும் யாரையும் மாஸ்க் எடுக்க சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் மாஸ்க் போடாமல் ஃபோட்டோ எடுக்காதீங்க. நிறைய பேர் மாஸ்க்கை மூக்குக்கும் வாயை மூட சொன்னால் தாடையை மூடிக்குன்னு ஸ்டைலாக வராங்க. தாடைக்கு மட்டுமா மாஸ்க்குங்கிற மாதிரி போட்டுன்னு வராங்க. இந்த நிலையில் இந்த புகைப்பட கலைஞர்கள் மூலம் மற்ற புகைப்பட கலைஞர்களுக்கும் இது விடுக்கிற வேண்டுகோளாக கருதிட வேண்டும். உறுதியாக நீங்கள் எந்த நிகழ்ச்சியிலுமே யாரையும் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தாலும், சினிமா நட்சத்திரங்களை எடுப்பதாக இருந்தாலும் கூட பின்னாடி எடுத்துக்கலாம். அவங்க அழகாகிடுவாங்க. கொஞ்ச நாள் இந்த கொரோனா முடிகிறதுக்குள்ளே உடம்பு ஸ்லிம் ஆகிடும், நல்லா வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் முகக்கவசத்தோடு எடுத்தால் தான் அழகு. அதனால் நீங்கள் இனிமேல் அந்த மாதிரி யாரையும் வலியுறுத்தாதீங்க. குறிப்பாக இவர் தான் ரொம்ப நேரம் சொல்லின்னு இருக்கார். வரவங்களெல்லாம் முகக்கவசம் எடுக்க சொல்லி இந்த பழக்கத்தை நீங்கள் கைவிட வேண்டும். முகக்கவசம் அணிய வேண்டும். சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அடிக்கடி கைகளால் சோப்புகளை கழுவிக்கொள்ள வேண்டும். தேவையற்ற வகையில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற அளவிலான விழிப்புணர்வை இன்றைக்கு கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதுக்கு நாம் முழுமையாக ஒருங்கிணைந்து இந்த தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கு குறிப்பாக இன்றைக்கி கேரளாவில் பார்க்குறோம். டெய்லி 20,000 கடந்த நிலை என்பது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நாங்களும் போய் வாளையாறு பகுதியில் கேரளாவின் எல்லையிலேயே நானே நேரடியாக சென்று அங்கே மேற்கொள்ளவிருக்கிற அந்த மருத்துவ நடவடிக்கைகள், அந்த எல்லையை தாண்டி வருகிற மக்களிடத்தில் எந்த மாதிரியான பரிசோதனைகள் செய்யப்படுகிறது என்பதை நேரில் ஆராய்ந்தேன். அவர்களுக்கு ஒரு 13 வழியாக அந்த பகுதியிலிருந்து மட்டும் வேறு மாநிலங்களிலிருந்து வருகிறார்கள். அது கேரளா மட்டுமல்ல, ஆந்திராவாக இருந்தாலும் கர்நாடகாவாக இருந்தாலும் எல்லா எல்லை பகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாளை நானும் துறையின் செயலாளர் அவர்களும் விமான நிலையத்திற்கு சென்று சர்வதேச விமானங்களின் வருகையின் போதும் நம்முடைய இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகிற விமானங்களில் வருகிற போதும் அங்கே சுகாதார அலுவலர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்று ஆய்வு செய்யவிருக்கிறோம். இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், இன்னமும் நாமும் கடுமையான நடவடிக்கைகளின் மூலம், கொஞ்சம் கவனமான நடவடிக்கைகளின் மூலம், போதுமான விழிப்புணர்வின் மூலம் இந்த தொற்றிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். காரணம், இந்த மருத்துவர்கள் படுகிற கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இவர்களுடைய உழைப்பு என்பது அபாரமானது. இவர்களுக்கான பாராட்டுகள் எத்தனை பதக்கங்களை தந்தாலும் தகும். உண்மையிலேயே நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவரே கோவையில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை வார்டுக்கு கவச உடை அணிந்து முதலில் அந்த வார்டுக்கு சென்ற முதல்வர் என்கின்ற ஒரு நிலையினை பெற்றார்கள். அதன் மூலம் அவர் மற்ற மருத்துவர்களுக்கு சொன்ன செய்தி, உங்களுடன் நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிற வகையில்தான் அந்த வார்டுக்குள் வந்தார்கள். அந்த வகையில் மருத்துவர்களுக்கு அது ஊக்கத்தொகையாக இருந்தாலும் அல்லது இன்றைக்கும் கூட பல்வேறு சங்கங்களின் சார்பில் அரசாங்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் போராட்ட அறிவிப்பை எல்லாம் வெளியிட்டார்கள். அவர்களை எல்லாம் அழைத்து பேசி அவர்களின் அந்த ஊதிய உயர்வு இன்றைக்கு களையப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் மட்டுமல்ல, செவிலியர்களுக்கும் அது போன்றதொரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் அவுட் சோர்சிங், அதேபோல் கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் என்கின்ற வகையில் ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமனங்கள் தான் அதிகமாக இருந்தது. இப்போது அவையெல்லாம் அகற்றப்பட்டு நேரடி நியமனங்கள், அதுவும் எம்ஆர்பி போன்ற அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலம் நியமனங்கள் செய்கிற அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் மருத்துவர்களின் அந்த இடமாறுதல் என்பது ஏதாவது ஒரு வகையில் தவறை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இப்பொழுது ஒளிவு மறைவற்ற இடமாறுதல் என்கின்ற வகையில், கவுன்சிலிங் என்கின்ற வகையில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது.
மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கும் உயர் அலுவலர்களுக்கும் கூட இந்த டிரான்ஸ்பரண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றே கருதுகிறோம். எனவே இந்த மருத்துவர்களின் இந்த கஷ்ட நஷ்டங்களை புரிந்த அரசாக இந்த அரசு இருக்கிறது. இவர்களை மேலும் ஊக்கப்படுத்துகிற முயற்சியில் இது போன்ற நிறுவனங்கள் ஈடுபட்டிருப்பது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. எனவே மருத்துவர்களையும் பாராட்டுகிறோம். மருத்துவர்களை பாராட்டுகிற மகத்தான பணியினை செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்களே. இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் கலந்து கொண்டு மருத்துவ நட்சத்திரம் விருதுகளை வழங்கியதோடு ஒரு மிகச்சிறந்த விழா பேரூரையும் வழங்கிய உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சொல்கிற கடைசி நிமிடம் வரை எழுந்து போகாமல் இருக்கையிலிருந்து முழு நிகழ்விலும் பங்கேற்ற உங்கள் நாகரிகத்திற்கு நன்றி சொல்ல இந்த சிறப்புமிக்க நிகழ்வை இந்து தமிழிசை குடும்பத்தோடு இணைத்து பல்வேறு நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக லிம்ரா ஓவர்சீஸ் எஜுகேஷன், டெட்டால், பனேகா ஸ்வஸ்த் இந்தியா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இந்திய மருத்துவ சங்கம் தமிழ் மாநில பிரிவு, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி கூறுவதற்காக லிம்ராவின் இயக்குனர் திருமதி ராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Honorable Minister for Health and Family Welfare, other dignitaries, awardees, doctors and friends, it gives me immense pleasure to propose a vote of thanks towards the end of this function, which has been celebrated with great grandeur and magnificence. In Tamil Nadu so far, no one has thought of awarding the doctors who are serving with dedication for the welfare of people in the state. We have done it now. This has happened because of the encouragement that our Honorable Minister for Health and Family Welfare has offered to us. We thank our Honorable Minister for heart for having made this award function a great success. We thank Dr. Ramakrishnan, President of the Indian Medical Association, and Dr. Ravi Kumar, State Secretary, IMA, who readily came forward to select the best doctors from each district to honor their services. Thank you, one and all. Have a good evening.